ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம் இந்த வீடியோவில் நம்ம பொதுவாக தமிழில் சொல்லுவோம்ல, நான் அதை செய்ய கடமைப்பட்டிருக்கிறேன், நான் உனக்கு கடமைப்பட்டிருக்கிறேன், அந்த வேலையை செய்ய நான் கடமைப்பட்டு இருந்தேன், இப்படியெல்லாம் நம்ம தமிழில் சொல்லுவோம் பார்த்தீங்களா? அதற்கான சரியான ஆங்கில வார்த்தை இங்கிலீஷில் என்ன ஃப்ரேஸ் அதுக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம் அப்படிங்கிறத இன்றைக்கி நம்ம கிறிஸ்டல் கிளியராக பார்க்க போகிறோம். ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தை. இந்த சென்டென்ஸ் எல்லாம் நீங்கள் இங்கிலீஷில் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களோட லாங்குவேஜ் சூப்பராக ஒரு ஃபார்முலா எல்லா இடத்துக்கும் தகுந்த மாதிரி இருக்கும். நீங்கள் அதை எங்கே வேணாலும் யூஸ் பண்ணலாம். ஓகே, நம்ம பர்சனல் கம்யூனிகேஷனில் மட்டும்தான் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஃப்ரேசஸை தவிர இதெல்லாம் எல்லா இடத்துலையும் யூஸ் பண்ணலாம். ஓகே, இதை தெரிஞ்சுக்கிறதுக்கு வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃப்ரம் ஸ்டார்ட் டு ஃபினிஷ் பாருங்கள். அப்போ தான் ஒரு சூப்பரான அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். அண்ட் இதை நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உங்களை டெய்லி வந்து சேரும். ஓகே, வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ கவனிங்க, இந்த வார்த்தையை நம்ம பொதுவாக எங்கே யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, நாம் யாருக்காச்சும் ஒரு வேலையை செய்யணும், அது நம்மளோட டியூட்டி. சரிங்களா? அந்த டியூட்டியை நம்ம மனம் உவந்து செய்வோமான்னு கேட்டால் கிடையாது. ஓகே, ஏதோ ஒரு ஃபோர்ஸ், நம்ம அதை செஞ்சே ஆகணும்டா, அந்த கடமைப்பட்டிருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி நமக்கு ஒரு வில்லிங்னஸ்ஸாக இருக்கிறனால பண்ணுறது கிடையாது, விருப்பப்பட்டு செய்கிறது கிடையாது. ஓகே, விருப்பம் இல்லாமல் ஒரு கடமையாக நம்ம அந்த வேலையை ஒருத்தங்களுக்கு செய்ய வேண்டி இருக்கிறது, அதை நம்ம கடமைப்பட்டிருக்கிறோம் அப்படின்னா என்ன பண்ணணும்? இந்த மாதிரி வார்த்தைகள் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகே, இது தமிழில் யூஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் வந்து ஒரு லாட்ரி டிக்கெட் வாங்குறீங்க. அந்த லாட்ரி டிக்கெட் வாங்குறதுக்கு உங்கள்கிட்ட பணம் இல்லை. அந்த லாட்ரி டிக்கெட் 500 ரூபாய். சரிங்களா? அது வந்து ஒரு பம்பர் மாதிரி கொடுக்குறாங்க. அந்த 500 ரூபாவை என்ன பண்ணுறோம் அப்படின்னா, எங்கிட்ட அப்போ அந்த 500 ரூபா தான் இருக்குது, அந்த 500 ரூபா உங்களுக்கு கொடுக்குறேன், சரி வாங்குங்க அப்படின்ட்டு வாங்கி உங்களுக்கு 25 கோடி விழுந்துருச்சு. நல்லா இருக்குல்ல சொல்லும்போது? 25 crore விழுந்துருச்சு. அப்புறம் டேக்ஸ் எல்லாம் போக கிட்டத்தட்ட ஒரு 17 crores உங்களுக்கு கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் கையில். அப்போ வந்து நான் கேட்குறேன், டே மச்சி, 17 கோடி உனக்கு கிடச்சிருக்கு, அந்த 500 ரூபா நான் தானே கொடுத்தேன், எனக்கு ஒரு 1 கோடி குர்றா அப்படின்னு சொன்னேன்னு வச்சுக்கோங்களேன், 99.99% கொடுக்கறதுக்கு மனசு வராது. ஓகே, அப்போது இன்கேஸ் கொடுக்கணும்னு நினச்சாலும் அந்த இடத்துல விருப்பப்பட்டு கொடுக்கறதுக்கு மனசு வராது. என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, சரி கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு கொடுக்குற கடமைப்பட்டிருக்கிறேன், என்ன பண்ணும், அவனுக்கு கொடுக்கணும்டா, சரி கொடுத்து விட்ருவோம் அப்படின்னு சொல்லி வேண்டா வெறுப்பாக ஒரு வேலையை செய்வோம். பார்த்தீங்களா? அதுதான் அர்த்தம் இந்த வார்த்தைக்கு. ஓகே, கடமைப்பட்டிருக்கிறேன். சரி, இதற்கு சரியான ஆங்கிலத்தில் என்ன வார்த்தை நம்ம வச்சுருக்கோம்? ஓகே, இது என்னென்ன டென்ஸில் வேலை செய்யும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும்ல. இது 3 டென்ஸ்லையும் வேலை செய்யும். சரிங்களா? இப்போது அதுக்கு போகிறதுக்கு முன்னாடி இன்னொரு ஹிண்ட் உங்களுக்கு சொல்லிடுறேன். இந்த வார்த்தை நல்லா பாருங்கள். கடமைப்பட்டிருக்கிறேன், கடமைப்பட்டிருக்கிறேன் முடிகிறது எப்படி முடியுது? கடமைப்படுகிறேன்னு முடியுதா, கடமைப்பட்டிருக்கிறேன்னு முடியுதா? பட்டிருக்கிறேன். அப்போது இன்டெரக்டாக நமக்கு தெரியுது, அது பி வெர்பை பிடிச்சிக்கிட்டு வருது. நான் இங்கே இருக்கிறேன், நான் ஆசிரியராக இருக்கிறேன், நான் சென்னையில் இருக்கிறேன், அந்த சவுண்டு தானே இருக்கிறேன். அப்போது இருக்கிறேன் அப்படிங்கிற சவுண்டு எங்கேயும் வருது. அப்போ நம்ம இந்த வார்த்தை எது கூட யூஸ் பண்ணணும் அப்படின்னா, பி வெர்ப்ஸ் கூட தான் யூஸ் பண்ணணும். ஓகே, அந்த பி வெர்ப் ப்ரெசண்ட்டாக இருக்கலாம், பாஸ்ட்டாக இருக்கலாம், ஃப்யூச்சராக இருக்கலாம், எதுவும் வேணா இருக்கலாம். ஓகே, அப்போ நமக்கு தேவை என்னது? ஃபஸ்ட்டு பி வெர்ப் வேணும். ஓகே, அதை தொடர்ந்து இந்த கடமைப்பட்டு அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குது பார்த்தீங்களா, கடமைப்பட்டிருக்கோம். அந்த வார்த்தையை சொல்வதற்கு நாம் அப்ளைஜ். ஓகே பாருங்கள், அப்ளைஜ்ட். அதற்கு அடுத்து ஒரு டு அப்படிங்கிற ப்ரிப்போசிஷனை போட்டு நம்ம என்ன பண்ணணும்? யூஸ் பண்ணணும். பாருங்கள், ஆப்ளிஜ்டு அப்படின்னு சொல்லுவாங்க, அப்படி கிடையாது, அப்ளைஜ்டு. ஓகே பாருங்கள், அப்ளைஜ்டு ஏதோ தெரிஞ்ச மாதிரி தமிழ் எழுதியிருக்கேன், பார்த்துக்கோங்க. அப்ளைஜ்ட் இப்படி தான் நீங்கள் சொல்லணும். ஓகே, இழுக்க வேண்டாம், அழுத்தி சொல்லுங்கள். அப்ளைஜ்ட் இப்படி தான் இதோட ப்ரொனன்சியேஷன் இருக்கணும். ஓகே, இப்போது ஐ எம் அப்ளைஜ்ட் அப்படின்னு சொல்கிறீங்கன்னா, ஆம்க்கு அப்புறம் அப்ளைஜ்டுங்கிற வார்த்தை வரணும். ஐ எம் அப்ளைஜ்டு, தே ஆர் அப்ளைஜ்ட், ஐ வாஸ் அப்ளைஜ்ட், இப்படி சொல்லணும். ஓகே, இந்த அப்ளைஜ்டுன்னு சொன்ன உடனே என்ன பண்ணிடணும்? ப்ரிப்போசிஷன் டூவை போட்டுறணும். இதை போட்டுட்டு என்ன வேலையை செய்ய கடமைப்பட்டிருக்கிறீர்கள்? சாப்பிட கடமைப்பட்டிருக்கிறேன், அவருக்கு உதவி செய்ய கடமைப்பட்டிருக்கிறேன், அச்சிறுவனை பள்ளியில் சேர்க்க கடமைப்பட்டிருக்கிறேன். அப்போ ஏதோ ஒரு ஆக்ஷனை செய்யறதுக்கு தான் நம்ம கடமைப்பட்டிருக்கோம். அந்த ஆக்ஷனை என்ன பண்ணணும் அப்படின்னா V1 ஃபார்மெட்டில் போட்டுக்கணும். அவ்வளோதான். அதுக்கப்புறம் சென்டென்ஸில் வர எக்ஸ்ட்ரா வேர்ட்ஸ் எல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் பின்னாடி போட்டுவிட்டு நம்ம என்ன பண்ணிக்கலாம்? ஆட் பண்ணிக்கலாம். இவ்வளோதான் இதோட ஃபார்முலாவே. புரிஞ்சுதுங்களா? ரொம்ப சிம்பிள். பி வேர்பு, அந்த பி வேர்ப் என்னவாக இருக்கலாம்? ப்ரெசண்ட்டு, பாஸ்ட்டு, ஃப்யூச்சரு. அதற்கப்புறம் நமக்கு இருக்கிற வேர்டு என்ன? அப்ளைஜ்டு. என் கூட சேர்ந்து சொல்லணும், சொல்லுங்கள். அப்ளைஜ்டு, வெரி குட். அப்ளைஜ் டு அப்படிங்கிற வார்த்தை. அதற்கடுத்து V1 அப்படிங்கிற நம்மளோட அந்த பேஸ் ஃபார்ம் இருக்குது பார்த்தீங்களா, வேர்பு, அதை போட்டு நம்ம சென்டென்ஸ் மேக் பண்ணுறோம். இதற்கு முன்னாடி நமக்கு தெரியுமே, ஒரு சென்டென்ஸ் ஆரம்பிச்சதுன்னா சப்ஜெக்டோடு ஆரம்பிக்கணும். இதுதான் ஃபார்முலா.
ஓகே, இதுதான் ஃபார்முலா. இப்போ வந்து நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, நான் உங்களுக்கு ஆங்கிலம் கற்றுத்தர கடமைப்பட்டிருக்கிறேன் நான் சொல்கிறேன். நான் உங்களுக்கு ஆங்கிலம் கற்றுத்தர கடமைப்பட்டிருக்கிறேன். நான் விருப்பத்தோடு தான் சொல்லித்தரேன். வேண்டாம் விருப்பம் சொல்லித்தரேன்னு நினச்சிக்காதீங்க. எக்ஸாம்பிளுக்காக நான் இங்கே சொல்கிறேன். சரிங்களா? பாருங்கள், ஐ ஆம் obliged to teach English. ஓகே, நான் ஆங்கிலம் கற்றுத்தர கடமைப்பட்டிருக்கிறேன். ஓகே, சப்ஜெக்ட்டு, பி வேர்பு, obliged to, ஓகே, அப்புறம் V1, அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா வரக்கூடிய வார்த்தைகள் போட்டாச்சு. இதற்கு என்ன அர்த்தம்னா, நான் ஆங்கிலம் கற்றுத்தர கடமைப்பட்டிருக்கிறேன். ஓகே, அப்போது இதை நீங்கள் எதற்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஒரு சில இடத்துல தவிர்த்தரணும். எங்கே தெரியுங்களா? பாஸ்ட்டுக்கும் ப்ரெசண்ட்டுக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா பாஸ்ட்டில் அந்த வேலையை செய்ய கடமைப்பட்டிருந்தோம், ப்ரெசென்ட்டில் அந்த வேலையை செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம். ஃப்யூச்சரில் ஐ வில் பி ஆப்ளைஜ்ட் அப்படின்னு சொல்கிறது கரெக்ட், 100% கரெக்டு, ஃபார்மல் டோன். ஆனால் இந்த மாடர்ன் இங்கிலீஷில் ஃப்யூச்சரில் அப்ளைஜ்ட் அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணுறது கிடையாது. அதிகமாக யூஸ் பண்ண தப்பு கிடையாது. ஓகே, அதிகமாக மாடர்ன் இங்கிலீஷில் அதை யாருமே யூஸ் பண்ணுறது இல்லை. இன்கேஸ் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னாலும் தப்பு கிடையாது. யூ கேன் யூஸ் தட், நோ இஷ்யூஸ். சரிங்களா? ஸோ இந்த பர்டிகுலர் ஃபார்முலாவையும் இந்த ஃப்ரேஸையும் வச்சு தான் நம்ம இன்றைக்கி சென்டென்ஸ் மேக் பண்ண போகிறோம். எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். அப்போ தான் இன்னும் கொஞ்சம் நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். இப்போ ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பாருங்கள், நாம் ஃபார்முலா எழுதி வச்சுருக்கோம். ஃபஸ்ட்டு சப்ஜெக்ட்டு, பி வேர்பு, அதை தொடர்ந்து நமக்கு ஒரு ரூட் வேர்டு இருக்குது, அதை போடணும். அதற்கடுத்து டூக்கு அடுத்து V1 தான் போடணும். நல்லா கவனிக்கணுங்க. 2க்கு அடுத்து V1 போட்டிங்கன்னா தான் கடமைப்பட்டிருக்கிறேன் அப்படிங்கிற அர்த்தம் வரும். 2க்கு அடுத்து ஒரு நவுனை போட்டிங்க அப்படின்னா அர்த்தம் வராது. வேறு அர்த்தத்தை அது டெலிவர் பண்ணுறது காட்டும். அது கரெக்டாகவும் இருக்காது, சென்ஸ் கரெக்டாக டெலிவர் ஆகாது. அதுக்கு நம்ம வேறு பேட்டர்ன் இருக்குது. சரிங்களா? அப்போது 2க்கு அடுத்து V1 மட்டும் யூஸ் பண்ணுங்கள். அந்த வேலையை செய்வதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். அப்போ எந்த வேலை? இப்போ ஆட்டோமேட்டிக்காக அந்த வேலையை போட்டோம் அப்படின்னா வேலை முடிஞ்சுது. ஓகே, பாருங்கள் ஒவ்வொன்றா. நாம் பெரியோர்களை மதிக்க கடமைப்பட்டு இருக்கிறோம். நாம் பெரியோர்களை மதிக்க கடமைப்பட்டு இருக்கிறோம். ரொம்ப சிம்பிள். சப்ஜெக்ட் யார்? வினையை செய்பவர் சப்ஜெக்ட். இதில் யார் வந்து அந்த ஆக்ஷனை செய்கிறாங்க? நாம். அப்போ நம்ம. ஓகே, வி என்ன டென்ஸில் இருக்குது? இது ப்ரெசண்ட்டில் இருக்கா, பாஸ்டில் இருக்கா, ஃப்யூச்சரில் இருக்கா? பாருங்கள், கடைசி வார்த்தை பாருங்கள், இருக்கிறோம். இருப்போம் அப்படின்னா ஃப்யூச்சர், இருந்தோம் அப்படின்னா பாஸ்ட்டு, இருக்கிறோம் அப்படின்னா ப்ரெசண்ட்டில் இருக்கும். அப்போது வி ஆர், அதோட பி வேர்ப். வி ஆர். இந்த பி வேர்ப் வந்ததுமே என்ன பண்ணிடணும்? ரூட் வேர்டு போட்டுறணும். நம்மளோட ரூட் வேர்டு என்ன? ரூட் வேர்டு என்ன சொல்லுங்கள்? அப்ளைஜ்டு. வெரி குட், அப்ளைஜ்டு. ஓகே ஓகே, அப்ளைஜ்டு போட்டதுமே 2வை போட்டுடணும். இந்த 2 போட்டதுக்கப்புறம் என்ன வேர்ப் இருக்குன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். என்ன இருக்குது? நாம் பெரியோர்களை மதித்தல். மதிக்கிற அந்த வார்த்தை தான் இங்கே என்னவா இருக்குது? வேர்பாக இருக்குது. அப்போ என்ன பண்ணிக்கலாம்? இங்கே போட்டுற வேண்டியதான். ரெஸ்பெக்ட் யார்? எல்டர்ஸ், பெரியவர்களை. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. பாருங்கள், we are obliged to respect elders. we are obliged to respect elders. we are obliged to respect each other. நாம் ஒருவருக்கொருவர் மதிப்பதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். ஒருவருக்கொருவர் ஒருத்தர் என்ன பண்ணணும்? மதிக்கிறதுக்கு கடமைப்பட்டிருக்கிறோம். அப்படின்னா ரெஸ்பெக்ட் எல்டர்ஸ்க்கு பதிலாக ஈச் அதர் அப்படிங்கிற வார்த்தை போட்டாலே போதும். பாருங்கள், we are obliged to respect each other. சிம்பிள். அடுத்து பாருங்கள், நான் உனக்கு உதவ கடமைப்பட்டிருந்தேன், அதனால் உதவினேன். நான் உங்களுக்கு யூஷுவலாக சொல்கிறது ஒன்று தான். என்ன அப்படின்னா, நான் என்ன தான் உங்களுக்கு ஒரு ரூட் வேர்டு சொல்லி கொடுத்தாலும் அந்த சென்டென்ஸுக்கு அடுத்து எக்ஸ்ட்ரா ஒரு சென்டென்ஸையும் போட்டு பேசி பழகுங்கன்னு நான் சொல்லியிருக்கேன். ஓகே, இந்த ஃபார்முலா மட்டும் போட்டுட்டு அதற்கான ஒரு சென்டென்ஸ் மட்டும் சொல்லிவிட்டு போகக்கூடாது. அதற்கு அடுத்து ஏதாவது ஒரு சென்டென்ஸை நீங்களே ஒரு சினாரியோ க்ரியேட் பண்ணி சொல்லி பார்க்கணும். அப்போ தான் ஃப்ளோவாக பேசும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். சரிங்களா? சரி பாருங்கள், நான் உனக்கு உதவ கடமைப்பட்டு இருந்தேன். அப்போ பாஸ்ட். யார்? நான். அப்போ ஐ வாஸ் obliged. ஓகே, எதை பண்ணுவதற்கு? உதவி செய்வதற்கு. ஐ வாஸ் obliged to help. யாருக்கு? உனக்கு. அப்போ யூ. ஓகே, ஹெல்ப் டு யூலாம் போட்டக்கூடாது, ஹெல்ப் யூ, அவ்வளோதான். உடனே நவுன் வந்துடணும். ஓகே, பாருங்கள், ஐ வாஸ் obliged to help you. நான் உனக்கு உதவ கடமைப்பட்டிருந்தேன், அதனால் ஸோ உதவினேன். ஐ ஹெல்ப்ட். ஓகே, ஸோ ஐ ஹெல்ப்ட். அது அடுத்த சென்டென்ஸ் தானே, அதனால் சப்ஜெக்டோடு ஆரம்பித்தா தான் கரெக்டாக இருக்கும். அங்கே வந்து நான் நவுனை கொடுக்கல. அதனால் நான் உதவினேன் அப்படின்னு கிடையாது, வெறும் உதவினேன் மட்டும்தான் இருக்குது. ஆனால் அது தனி சென்டென்ஸாக இருக்கிறதுனால அங்கே நவுன் இல்லாட்டியும்
அந்த வேர்ப்லேருந்து எந்த நவுன் பர்ஃபெக்டாக இருக்குமோ அதை எடுத்து போட்டு சென்டென்ஸை கம்ப்ளீட் பண்ணிடணும். சரிங்களா? பாருங்கள், ஐ வாஸ் அப்ளைஜ் டு ஹெல்ப் யூ. ஐ வாஸ் அப்ளைஜ்ட் டு ஹெல்ப் யூ, ஸோ ஐ ஹெல்ப்ட். நான் உனக்கு உதவ கடமைப்பட்டிருந்தேன், அதனால் உதவினேன். அவ்வேலையை முடிக்க அவர்கள் கடமைப்பட்டு இருக்கின்றனர். ப்ரெசண்ட்டில் வருது. யார்? அவர்கள். அவங்க தான் அந்த வேலையை செய்யணும். அப்போ ரொம்ப சிம்பிள். பாருங்கள், தே ஆர், உடனே ரூட் வேர்டு என்னது? அப்ளைஜ்ட். தே ஆர் அப்ளைஜ் டு என்ன பண்ணுமாமா? முடிக்கணும். ஃபினிஷு, கம்ப்ளீட், ஏதோ ஒரு வார்த்தை போட்டுக்கோங்க. ஓகே, கம்ப்ளீட் எதை? அவ்வேலையை. ஓகே, கம்ப்ளீட் தட் ஒர்க். அவ்வளோதான், சிம்பிளாக முடியுதுங்க. ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு பேட்டர்ன் இது. பாருங்கள், தே ஆர் அப்ளைஜ் டு கம்ப்ளீட் தட் ஒர்க். தே ஆர் அப்ளைஜ்ட் டு கம்ப்ளீட் தட் ஒர்க். அவ்வேலையை முடிக்க அவர்கள் கடமைப்பட்டிருக்கின்றனர். ஸோ தே ஹாவ் டு கம்ப்ளீட். அதனால் அவங்க முடிக்க வேண்டும். ஸோ தே ஹாவ் டு கம்ப்ளீட். இப்படி எக்ஸ்ட்ரா ஒரு சென்டென்ஸை சொல்லி சொல்லி பார்க்கணும். இறுதி சடங்கில் கலந்து கொள்ள கடமைப்பட்டு இருந்தோம். கடமைப்பட்டு இருந்தோம். இங்கே சப்ஜெக்ட் யாருன்னே சொல்லலை. அப்போ சப்ஜெக்ட் யாருன்னு தெரில அப்படின்னா உடனே என்ன வேர்ப் இருக்குன்னு பார்த்து அது என்ன சவுண்டில் வருதுன்னு சுதாரித்து அதுலேருந்து நம்ம நவுன் எடுத்துக்கணும். கடமைப்பட்டு இருந்தோம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அந்த இருந்தோம் அப்படிங்கிற வார்த்தை எந்த நவுன் கூட கனெக்ட் ஆகும்? தே அப்படி சொன்னோம்னா இருந்தார்கள்னு சொல்லுவோம். ஐ அப்படின்னு சொன்னோம்னா இருந்தேன்னு சொல்லுவேன். அப்போது நாங்கள் இருந்தோம் தான் நம்ம சொல்லுவோம் தமிழ் சொல்லும்போது. அப்போ நாங்கள்னா வி. அப்போ வி தான் இங்கே போடணும். ஓகே, வி. இருந்தோம் அப்படின்னா பாஸ்ட்டு, அதனால வி வேர். ஓகே, உடனே அப்ளைஜ்ட் டு, வி வேர் அப்ளைஜ் டு, நாங்கள் கடமைப்பட்டிருந்தோம். எதற்கு? டு, இறுதி சடங்கில் கலந்து கொள்ள. டு அட்டெண்ட், டு அட்டெண்ட் த ஃபியூனரல். ஃபியூனரல், ஃபியூனரல்னா இறுதிச் சடங்கு. ஓகேங்களா? பாருங்கள், we were obliged to attend the funeral. We were obliged to attend the funeral. ஓகே, we were obliged to attend the funeral. நம்ம வீட்டில் ஏதோ ஒரு நல்ல காரியம் வச்சுருப்போம். அந்த டைமில் பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் சொல்லுவாங்க இந்த இறப்பு துக்கமான விஷயத்துக்கு போகக்கூடாது அப்படின்ட்டு. ஆனாலும் என்ன பண்ணுவோம்? நாம் சில விதிமுறைகளை மீறி ஒரு ஃபோர்ஸ்னால் போவோம்ல, அந்த மாதிரி இடத்துல நம்ம சொல்லலாம். ஓகே, we were obliged to attend the funeral. ஓகே, ரகசியத்தை காக்க நாம் அனைவரும் கடமைப்பட்டிருக்கிறோம். ரகசியத்தை காக்க நாம் அனைவரும் கடமைப்பட்டு இருக்கிறோம். அங்கே பாருங்கள், லாஸ்ட் வேர்டு இருக்கிறோம். அப்போ ப்ரெசண்ட்டு. அப்போது நாம் அனைவரும் தானே. அப்போ வி ஆர். உடனே போட்டதுமே டக்குன்னு வந்துடணுங்க இந்த சென்டென்ஸ். வெயிட் பண்ணக்கூடாது. வி ஆர் அப்ளைஜ் டு. அந்த பி வேர்பை கண்டுபிடிச்ச உடனே டக்குன்னு சென்டென்ஸை அப்ளைஜ் டு வரை கொண்டு வந்து நிறுத்திடணும். வி ஆர் அப்ளைஜ் டு, வி ஆர் அப்ளைஜ் டு அப்படின்னு கொண்டு வந்து நிறுத்திட்டு அதற்கப்புறம் என்ன வேர்ப் வரும்ங்கிறத நம்ம நோட் பண்ணிக்கலாம். ஓகே, வி ஆர் அப்ளைஜ் டு எதற்காக கடமைப்பட்டு இருக்கிறோம்? ரகசியத்தை காக்க. ரகசியத்தை காக்க. டு கீப் த சீக்ரெட். கீப் த சீக்ரெட்னா ரகசியத்தை காத்துக்கொள்னு அர்த்தம். ஓகே, கீப் த சீக்ரெட்னா ரகசியத்தை காத்துக்கொள். அதான், அதனால தான் அங்கே கீப்ங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணுறோம். ஓகே, பாருங்கள், வி ஆர் அப்ளைஜ் டு கீப் த சீக்ரெட். ஓகே, இந்த கீப் த சீக்ரெட் அப்படிங்கிறது ஒரு புது ஃப்ரேஸாக உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா அதை உங்களோட டிக்ஷனரியில் போட்டு வச்சுக்கோங்க. அடிக்கடி எடுத்து பாருங்கள். ஓகே, பாருங்கள், வி ஆர் அப்ளைஜ் டு கீப் த சீக்ரெட். we are obliged to keep the secret. நாம் ரகசியத்தைக்காக கடமைப்பட்டிருக்கிறோம். ரொம்ப சிம்பிளாக இருக்குதானுங்க. ஓகே, இன்னும் ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் பார்த்துட்டு நாம் ஹோம்ஒர்க் போயிடலாம். இப்போ அடுத்த எக்ஸாம்பிள்ஸ் பாருங்கள். இதை கொஞ்சம் நம்ம பெரிய சினாரியோவோடு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இங்கிலீஷில் கன்வெர்ட் பண்ண போகிறோம். சரிங்களா? பாருங்கள், தற்பொழுது நீங்கள் விமானத்தில் இருக்கிறீர்கள். இப்போ நீங்களாம் விமானத்தில் இருக்கீங்க. எனவே அறிவுரைகளை பின்பற்ற நீங்கள் கடமைப்பட்டிருக்கிறீர்கள். ரொம்ப சிம்பிள். ஃபஸ்ட்டு சென்டென்ஸ் என்ன? தற்பொழுது நீங்கள் விமானத்தில் இருக்கிறீர்கள். உங்களோட லொக்கேஷனை சொல்கிறேன், நீங்கள் எங்கே இருக்கீங்கன்னு சொல்கிறோம். அதுக்கும் பி வெர்ப் தான் யூஸ் பண்ணுவோம். பாருங்கள், தற்பொழுது. ஓகே, நவ் யார்? நீங்கள். யூ ஆர் எங்கே இருக்கீங்க? இன் த ஃப்ளைட். அவ்வளோதான். நவ் யூ ஆர் இன் அ ஃப்ளைட். நவ் யூ ஆர் இன் அ ஃப்ளைட். தற்பொழுது நீங்கள் விமானத்தில் இருக்கிறீர்கள். எனவே, அதனால் அப்படின்னு சொல்லுவோம்ல, அதனால் சொல்கிறதுக்கு நம்ம ஸோ யூஸ் பண்ணுவோம். இங்கே நம்ம ஹென்ஸ் அப்படிங்கிற வார்த்தை யூஸ் பண்ணலாம். ஹென்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஸோ. ஸோக்கு ஈக்குவலான இன்னொரு வார்த்தை என்ன அப்படின்னா ஹென்ஸ். நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், தப்பு இல்லை. எனவே ஹென்ஸ் அறிவுரைகளை பின்பற்ற நீங்கள் கடமைப்பட்டிருக்கிறீர்கள். யார் கடமைப்பட்டிருக்கிறா? நீங்கள் தான். அப்போ அதே தான். பாருங்கள், யூ ஆர். ஓகே, உடனே என்ன வந்துடணும்? யூ ஆருக்கு அடுத்து
கடமைப்பட்டு இருக்கிறீர்கள் தான் இருக்குது. அப்போ நம்மளோட அப்ளைஜ்டு அப்படிங்கிற வார்த்தை வரணும். ஓகே, யூ ஆர் அப்ளைஜ் டு எதை செய்வதற்கு? பின்பற்றுவதற்கு. அப்போ ஃபாலோ. ஓகே, எதை ஃபாலோ பண்ணணும்? அறிவுரைகளை பின்பற்ற. அப்போ ஃபாலோ த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். அவ்வளோதான். பாருங்கள், ரொம்ப பெரிய சென்டென்ஸ், ஆனால் சிம்பிளாக முடிச்சிட்டோம். இப்போ நீங்கள் ஃப்ளைட்டில் இருக்கீங்க, அப்போ ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை பின்பற்றுவதற்கு நீங்கள் கடமைப்பட்டிருக்கிறீர்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் தமிழில். இங்கிலீஷில் என்ன சொல்கிறோம்? யூ ஆர் இன் அ ஃப்ளைட் நவ், இல்லாட்டி நவ் யூ ஆர் இன் அ ஃப்ளைட். நவ் யூ ஆர் இன் அ ஃப்ளைட். ஸோ இல்லாட்டி ஹென்ஸ் யூ ஆர் அப்ளைஜ் டு ஃபாலோ த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். யூ ஆர் அப்ளைஜ் டு ஃபாலோ த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். ரொம்ப ரொம்ப சிம்பிள். புரியுதுங்களா? அப்போ 2-3 சென்டென்சஸ் போட்டு பேசினா தான் எந்த சினாரியோவில் என்ன சர்க்கம்ஸ்டான்சஸில் வருது அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும். ஓகே, அனைத்து குடிமகன்களும் ஓட்டு போட கடமைப்பட்டு இருக்கின்றனர் ப்ரெசண்ட். அனைத்து குடிமகன்களும் அப்படின்னா ஆல் த சிட்டிசன்ஸ். ஓகே, ஆல் த சிட்டிசன்ஸ் என்ன பண்ணணுமாமா? ஓட்டு போடுறதுக்கு கடமைப்பட்டிருக்கிறோம். ஓகே, அப்போ ரொம்ப சிம்பிள். ஆல் த சிட்டிசன்ஸ் அப்படின்னா ப்ளூரல். அப்போ ஆர் அப்ளைஜ் டு அப்படிங்கிற வார்த்தையை போடணும். அப்ளைஜ் டு எதற்கு? ஓட்டு போட. அவ்வளோதான். ஓட் டு புட்டு ஓட்டுன்னு சொல்ல வேண்டாம். ஓட்டே கரெக்டு தான். ஓகே, டு ஓட் அப்படிங்கிறதே கரெக்ட். நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், ஆல் த சிட்டிசன்ஸ் ஆர் அப்ளைஜ் டு ஓட். ஆல் த சிட்டிசன்ஸ் ஆர் அப்ளைஜ் டு ஓட். ரொம்ப ரொம்ப சிம்பிள். சரி, அடுத்து பாருங்கள். இதை ரொம்ப பெருசாக இருக்கும், ஆனால் ரொம்ப சிம்பிளாக முடிச்சிடலாம். அவளுக்கு இப்போது நாம் உதவ வேண்டும். இப்போ அவளுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணணும். கண்டிப்பாக அவள் கலெக்டர் ஆயிடுவா. அப்போ எதிர்காலத்தில் அவள் இப்போ நாம் செஞ்ச உதவிகள்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதை திருப்பி தர கடமைப்பட்டு இருப்பாள். ஃப்யூச்சர். ஓகே, பாருங்கள், ஃப்யூச்சர் நல்லா கவனிக்கணும். இது ப்ரெசண்ட்டில் நம்ம பேசுகிறோம். என்னென்னு பேசுகிறோம்? ஃப்யூச்சரில் அவள் வந்து வருவா அப்படின்னு நம்ம பேசுகிறோம். ஸோ ப்ரெசண்ட், ஃப்யூச்சர், அங்கேயும் ஃப்யூச்சர். ரொம்ப சிம்பிள். பாருங்கள், அவளுக்கு இப்போது நாம் உதவ வேண்டும். அவளுக்கு இப்போது நாம் உதவ வேண்டும். என்ன வார்த்தையில் வருது? உதவ வேண்டும்னு வருது. அப்போ ஷுட்டு இல்லாட்டி மஸ்ட் அப்படிங்கிற வார்த்தை நம்ம யூஸ் பண்ணலாம். ஓகே, பாருங்கள், வி மஸ்ட் ஹெல்ப் ஹர் நவ், இல்லாட்டி வி ஷுட்டுன்னு கூட போட்டுக்கலாம், தப்பு இல்லை. வி ஷுட் ஹெல்ப் ஹர் நவ், இல்லாட்டி வி மஸ்ட் ஹெல்ப் ஹர் நவ், ரெண்டும் கரெக்டு தான். ஓகே, வி மஸ்ட் ஹெல்ப் ஹர் நவ். கண்டிப்பாக அவள் மாவட்ட ஆட்சியராக வருவாள். ஓகே, கண்டிப்பாக அப்படின்னா ஷுவர்லி. ஓகே, கண்டிப்பாக, ஷுவர்லி அவள் மாவட்ட ஆட்சியராக வருவாள். ஃப்யூச்சர். அப்போது ஷீ வில் பிகம் அ கலெக்டர். கலெக்டர்னே போட்டுக்கலாம். மாவட்ட கலெக்டர்னு சொல்கிறது பதிலாக கலெக்டர்னே போட்டுக்கலாம். ஏன்னா ஒரு கலெக்டர் தான் இருக்கார் நம்ம டிஸ்ட்ரிக்டில். பாருங்கள், ஷி வில் பிகம் அ கலெக்டர். ஷோர்லி ஷி வில் பிகம் அ கலெக்டர். கண்டிப்பாக இல்லாட்டி டெஃபினெட்லின்னு சொல்கிற வார்த்தை கூட நீங்கள் போட்டுக்கலாம். ஷோர்லி ஷி வில் பிகம் அ கலெக்டர். ஓகே, அப்போ எதிர்காலத்தில் இன் ஃப்யூச்சர் அவள் நாம் செய்த உதவிகளை நமக்கு திருப்பி தர கடமைப்பட்டு இருப்பாள். ரொம்ப சிம்பிள். அவள் தானே ஷி. எதிர்காலத்தில் சொல்கிறோம். ஷி வில் பி அப்ளைஜ்ட். அப்படியே போடுங்க. ஷி வில் பி அப்ளைஜ்ட் டு என்ன செய்வதற்கு? நாம் செய்த உதவிகளை திருப்பி நமக்கு செய்வதற்கு. ஓகே, கைமாறு செய்வதற்கு. அப்போது ஷீ வில் பி அப்ளைஜ் டு, இங்கே பாருங்கள், சிம்பிள் எழுதுகிறேன், ரிட்டன் அஸ் த ஃபேவர்ஸ். ரிட்டன் அஸ் த ஃபேவர்ஸ். நாம் செஞ்ச உதவியை நமக்கு திருப்பி செய்யணும், அதான் அர்த்தம். ரிட்டன் அஸ் த ஃபேவர்ஸ். பாருங்கள், ஷீ வில் பி அப்ளைஜ் டு ரிட்டன் அஸ் த ஃபேவர்ஸ். ஷீ வில் பி அப்ளைஜ் டு ரிட்டன் அஸ் த ஃபேவர்ஸ். அவள் நாம் செய்த உதவிகளை நமக்கு திருப்பி தர கடமைப்பட்டு இருப்பாள். சேர்த்து சொல்லுங்கள். இப்போது வி மஸ்ட் ஹெல்ப் ஹர் நவ். ரொம்ப பெரிய சென்டென்ஸ் மாதிரி இருக்கும், ஆனால் ரொம்ப சிம்பிள் தான். இப்படி தான் தொடர்ந்து பேசி பழகணும். ஓகே, வி மஸ்ட் ஹெல்ப் ஹர் நவ். வி மஸ்ட் ஹெல்ப் ஹர் நவ். ஷுவர்லி ஷி வில் பிகம் அ கலெக்டர். ஷுவர்லி ஷி வில் பிகம் அ கலெக்டர். இன் ஃபியூச்சர் ஷி வில் பி அப்ளைஜ் டு ரிட்டன் அஸ் த ஃபேவர்ஸ். ஷி வில் பி அப்ளைஜ் டு ரிட்டன் அஸ் த ஃபேவர்ஸ். சிம்பிள். பார்த்தீங்களா? ரொம்ப ரொம்ப சிம்பிள். அப்போது இந்த ரொம்ப ஃபார்மலான ஒரு வார்த்தை, சரி, இந்த சென்டென்ஸ் பேட்டர்ன் ரொம்ப ரொம்ப ஃபார்மலான ஒரு ஃப்ரேஸை வச்சுருக்கு. அப்போ தயவு செய்து இது நீங்கள் உங்களோட அன்றாட வாழ்க்கையில் போட்டு நல்லா பேசி பழகுங்க. ஆனால் ஒன்றும் மறந்துடக்கூடாது, டூக்கு அடுத்து V1 தான் போடணும், நவுனை போட்டுறாதீங்க. போட்டால் அது வேறு ஃபார்மேட். ஓகே, அதை நான் உங்களுக்கு வேறு கிளாஸில் சொல்லி கொடுக்குறேன். சரிங்களா? இந்த டாபிக் எது? கடமைப்பட்டு இருக்கிறோம், அதை ரிலேட்டடாக வர்ற ஒரு ஃப்ரேஸ். சரிங்களா? நம்ம இப்போ ஹோம்ஒர்க் போயிடலாம்.
இப்போ ஹோம்ஒர்க் பார்த்துடலாம். பாருங்கள், அவர் என்னை சந்தித்தார், ஆக நான் அவரை சந்திக்க கடமைப்பட்டிருக்கிறேன். நான் வீட்டு பாடத்தை கொடுக்க கடமைப்பட்டிருக்கிறேன், நீங்கள் அதை செய்ய கடமைப்பட்டிருக்கிறீர்கள். ஈஸியாக இருக்குங்களா? என்னுடைய மாமா எங்களை காக்க கடமைப்பட்டு இருந்தார், ஆனால் இப்போது அவர் எங்களுடன் இல்லை. நீங்கள் உங்கள் பெற்றோரை பேணி காக்க, டேக் கேர் ஆஃப்னு சொல்லணும். ஓகே, பேணி காக்க கடமைப்பட்டு இருக்கிறீர்கள். இதற்கான சரியான வார்த்தைகளை கமெண்ட்டில் போடுங்க, நான் பார்த்துட்டு உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். ஓகே, ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிட்டு மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் பயனடைந்து கொள்ளட்டும். அண்ட் இதான் நம்ம சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களை வந்து சேரும். ஓகே, ஸோ அடுத்த வீடியோவில் ஒரு சூப்பரான டாப்பிக்கில் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் சூப்பராக இதை ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருங்க. ஓகே, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.